சென்னையில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிக்காக விடப்பட்ட டெண்டரில் பல கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. விளம்பர திமுக அரசுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட டெண்டர்கள் மூலம் மக்கள் வரிப்பணம் சுரண்டப்பட்டது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்னைக்கு வெள்ளத்தில் மழை தண்ணியில் தேங்கி நிற்குதுன்னா அதுக்கு முதல் குற்றவாளி யாருன்னா சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தான். திட்டத்தை அறிவிக்கிறது அது செயல்படுத்தலைன்றது கண்ணு முன்னால் தெரியுது. ஒவ்வொரு பைசாவும் மக்களோட பைசா. இந்த சுரண்டல் தவிர்க்கப்படணும். சென்னையில் இருக்கக்கூடிய 210 நீர்நிலைகளும் சென்னை மாநகராட்சியில் இல்லை, இந்த ரிப்பன் பில்டிங்கில் இல்லைன்றது நமக்கு கிடைச்ச ஆர்டியில் தகவல். சிங்கார சென்னை 2.0 மற்றும் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சியில் 14 நீர்நிலைகளை தூர்வாரி அவற்றை புனரமைப்பதற்காக ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. பெயரளவுக்கு மட்டுமே போடப்பட்ட இந்த ஒப்பந்தங்கள் முறையாக விண்ணப்பித்தவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு மாறாக விளம்பர திமுக அரசின் உறவினர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிங்கார சென்னை 2.0 மற்றும் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் சென்னையில் 14 நீர்நிலைகள் தூர்வாரி புனரமைக்கப்படுவதற்காக 20 கோடியே 47 லட்சம் ரூபாயை சென்னை மாநகராட்சி ஒதுக்கிய நிலையில் ஒப்பந்தமானது கடந்த ஆண்டு நிறைவடைந்தது. ஆனால் பணிகளை விளம்பர திமுக அரசின் உறவினர்கள் சரிவர செய்து முடிக்கவில்லை. இந்த டெண்டருக்கான பணிகள் 9 மாதங்களுக்குள் முடிய வேண்டும் என்பது விதி. ஒருவேளை 9 மாதங்கள் கடந்து சென்றால் அதற்கு முறையான விளக்கங்கள் அளிக்கப்பட வேண்டும். தவறும் பட்சத்தில் மாநகராட்சி நிர்வாகம் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த விதிமுறைகள் அனைத்தும் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளன. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கொசப்பூர் குளம், புலியக்கேணி குளம், கிளிஞ்சல் குளம், பஞ்சாயத்து மெயின் ரோடு குளம் மற்றும் பெருமாள்கேணி குளம் ஆகியவற்றில் 1% கூட பணிகள் நடைபெறாமல் இருப்பதை கண்டறிந்து அறப்போர் இயக்கம் ஆதாரத்துடன் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நீர்நிலைகளை தூர்வாரன் போடக்கூடியதில் 14 நீர்நிலைகளில் 5 நீர்நிலை இன்னி வரைக்கும் 0. இப்போ நாங்கள் போய் இந்த போன வாரம் ஆய்வு பார்த்த வரைக்கும் 0. 1% வேலை கூட துவங்கலை. இன்னமும் காலம் முடிஞ்சு இன்னமும் வேலை முடியாமல் நிறைய குளங்கள் இருக்குது. அப்போ 11 குளங்கள்லையும் 1% வேலைகள், அந்த வேலைகள் வந்து குறிப்பிடும்படியான அளவுகள் ரீச் ஆகலை. நமக்கு நல்லா தெரியுது. அப்போது ஏற்கனவே வெள்ளத்தில் மழை தண்ணியில் நம்ம தவிக்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து வறட்சி காலங்களில் நமக்கு தண்ணி இல்லாமலும் சென்னை தவிக்கிறதா பார்க்குறோம். அப்போ இதை தூர்வாரதுக்கு போடப்பட்ட டெண்டர் கருவூலத்தை தூர்வாரதுக்காக போடப்பட்ட டெண்டரா, கருவூலத்திலேருந்து எடுக்கிறதுக்காக போடப்பட்ட டெண்டரா, இது ஏமாத்துறதுக்கு போடப்பட்ட டெண்டரா, இல்லை மேக்கப் பண்ணுறதுக்காக போடுறாங்களா? குளங்களை நாங்கள் வந்து அங்கங்கே ஏதோ பட்டி டிங்கரிங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மேக்கப் பண்ணுறதுக்காக அந்த டெண்டர் போடுறாங்களா? இது ஒரிஜினல் கொள்ளளவை மீட்டமைக்கப்படணும். இங்கே மட்டுமே இல்லை, எல்லா இடங்கள்லையும் இது ஏற்கனவே தூர்வாரி இருக்காங்க. அப்போ இந்த மார்ஸ் நிறுவனத்துக்கு இந்த குளம் தூர்வாரி இருக்காங்கன்னு சென்னை மாநகராட்சி உயர் அதிகாரிகள் தெரியும் இல்லையா? தெரியும்ல. நாம் தான் ஏற்கனவே நமக்கு நாமை திட்டத்தில் தூர்வாரினது. நமக்கு நாமை திட்டத்தில் 2 மாதத்துக்கு முன்னால் தானே இந்த குளம் தூர்வாரதுக்கு வேலை முடிஞ்சிச்சு. நம்ம எப்படி இன்னொரு ஸ்கீமில் போடுறோன்னு உயர் அதிகாரிகளுக்கு தெரியாதா? அது தெரியாமல் டெண்டர் போட்டாங்களா? இதை நம்ப சொல்கிறீங்களா? அப்போது சென்னை மாநகராட்சி எவ்வளவு மக்கள் மீது அக்கறையற்று பொறுப்பற்று நடக்கிறாங்கன்னு இந்த ஒரு உதாரணமே நமக்கு தெரியுது. மணல் ஏரி, ஆமுல்லைவாயில் ஏரி, மாதவரம் பெரியதோப்பு ஏரி, வண்ணான்குளம், பிள்ளையார் கோவில் குளம், மண்டபக்குளம் ஆகியவற்றில் 50% பணிகள் மட்டுமே முடிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் மாத்தூர் பகுதியில் உள்ள கொசப்பூர் குளத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் கோத்ரேஜ் நிறுவனம் மற்றும் EFI இந்திய சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு என்ற NGO அமைப்பு இணைந்து குளத்தை தூர்வாரியுள்ளனர். அது மட்டுமின்றி குளத்தை சுற்றி காம்பவுண்ட் சுவர்களும் போடப்பட்டுள்ளன. இதனை வீடியோவாக சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் மற்றும் NGO அமைப்பு தங்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். இந்த பணி முடிந்து 2 மாதங்கள் மட்டுமே ஆன நிலையில் அதே குளத்தை தூர்வாருவதற்காக மார்க்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்கிற தனியார் நிறுவனத்திற்கு மாநகராட்சி சார்பில் 2 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. மேலும் டெண்டர் எடுத்த ஒப்பந்ததாரர்கள் குளத்தை தூர்வாராமல் கிடப்பில் போட்டுள்ளனர்.
ஏப்ரல் 2023 முடிஞ்சதுன்னு சொன்ன அதே குளத்துக்கு ஜூன் 2023 மார்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துக்கு சென்னை மாநகராட்சி ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. 1,99,00,000 சுமார் 2 கோடிக்கு. எதுக்கு? அதே ஆழப்படுத்துறது, புனரமைக்கிறது, தூர்வார வேலைக்கு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, போடப்பட்ட இன்னைய தேதி வரைக்கும் இந்த குளத்தில் ஒரு வேலை கூட செய்யலை. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, ஏற்கனவே இங்கே வேலை முடிஞ்சிருக்கு. அப்போ முடிஞ்சதுக்கு எதுக்கு இங்கே டெண்டர் போடணும்? நம்ம இதுக்கான ஆர்டிஐ வந்து ஜனவரி 2024 ஆரம்பிக்கிறோம். அப்போது இந்த குளத்துக்கு போடப்பட்ட டெண்டர் வேலை முடிஞ்சிருந்ததுனாலோ இல்லை வேறு யாருக்காவது மாற்றிருந்ததுனாலோ நமக்கு ஆர்டிஐயில் என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை, இந்த குளத்தை நாங்கள் வந்து டெண்டர் போடலை, கேன்சல் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கணும். ஆனால் இல்லை, இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குளத்துக்கு மார்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்துருக்கோம், புனரமைக்கிறதுக்கு நமக்கு ஆர்டிஐயில் கொடுத்துருக்காங்க. அப்போது முடிஞ்ச வேலைக்கு ஏன் இவங்க டெண்டர் போடணும்? இது யாரை ஏமாத்துறதுக்கு போடுறாங்க? குறிப்பாக சென்னையில் 14 நீர்நிலைகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் 5 நீர்நிலைகளில் எந்தவித பணிகளும் நடைபெறவில்லை. இது தொடர்பாக அறப்போர் இயக்கம் கள ஆய்வு மேற்கொண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் விவரங்களை பெற்று மாநகராட்சி அதிகாரிகள், மேயர், துறை சார்ந்த அமைச்சர், முதலமைச்சர் ஆகியோருக்கு புகார் மனு அளித்ததை தொடர்ந்தே மற்ற நீர்நிலைகளில் 50% பணிகள் மட்டும் முடிக்கப்பட்டுள்ளன. விளம்பர திமுக அரசுக்கு வேண்டியவர்கள் என்ற காரணத்தாலேயே டெண்டர் காலம் முடிந்தும் பணிகளை நிறைவேற்றாத ஒப்பந்ததாரர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை அறப்போர் இயக்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாத விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்த நாள் முதலே மக்களின் வரிப்பணத்தை சுரண்டுவது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.